வணக்கம். வழக்கம் போல் நவரத்ன சிம்மாசனத்தில் அமரலாம் என போஜராஜன் படிகளில் ஏறிய போது 22ஆம் படியில் இருந்த பங்கையவல்லி பதுமை அவரை தடுத்து நிறுத்தி சொன்ன கதை. விக்ரமாதித்யர் உஜ்ஜயினி மகாகாலிபுரத்தில் நல்லாட்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் காசி மாநகரத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் பசியாலும் பட்னியாலும் துன்புற்று காணப்பட்டனர். அதை போல கொடிய பஞ்சம் அதற்கு முன் ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. பணம் படைத்த செல்வந்தர்கள் இதர நகரங்களில் இருந்து உணவுப் பொருட்களை வரவழைத்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வந்தனர். தனபால் செட்டி என்பவர் மிகவும் செல்வம் படைத்தவர். உணவுப் பொருட்களை ஏழை எளியவர்களுக்கு வழங்கியவர்களில் அவரும் ஒருவர். அதனால் அவருக்கு 10 கோடி பொன்னுக்கு மேல் இழப்பு ஏற்பட்டது. அப்போது மனம் தளராமல் மக்களின் துன்பத்தை தீர்க்கும் ஒரே குறிக்கோளுடன் உதவி புரிந்து வந்தார். தெய்வ பக்தி நிறைந்த தனபால் செட்டி தினமும் கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வந்தார். ஒரு நாள் கோயிலுக்கு சென்று வலம் வந்து கொண்டிருந்த போது அங்கே ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் தலைவேறு உடல் வேறாக இறந்து கிடப்பதை கண்டார். அந்த உடலுக்கு பக்கத்தில் ஒரு கொப்பரையில் நெய் கொதித்த வண்ணம் இருந்தது. அதற்கு பக்கத்தில் ஒரு ஓலை சுவடியும் இருந்தது. அதை எடுத்து படித்து பார்த்தார் தனபால் செட்டி. அந்த சுவடியில் 32 லட்சணங்களும் பொருந்திய ஒருவர் கொதித்து கொண்டிருக்கும் நெய்யில் குதித்து 2 ஜாம நேரம் நீந்தினால் 2 கிடக்கும் இந்த பெண்ணும் குழந்தையும் உயிர் பெற்று எழுவார்கள் என்று அந்த சுவடியில் எழுதப்பட்டிருந்தது. அதை படித்து பார்த்த தனபால் செட்டி எவ்வளவோ ஆலோசனை செய்து பார்த்தார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. தனக்கு அதில் குறிப்பிட்டுள்ளது போல் 32 லட்சணங்களும் இல்லையே என்று வருத்தப்பட்டார். அந்த மாதிரி ஆளை எங்கே போய் தேடுவது? இந்த எண்ணெய் கொப்பரையில் யார் குதிக்கப் போகிறார்கள்? எப்படி இந்த குழந்தையையும் தாயையும் காப்பாற்ற முடியும் என எண்ணி கவலைப்பட்டார். அப்போது ஒரு அசரீரியாக, தனபாலா, இதற்கு நீ கவலைப்பட வேண்டாம். உஜ்ஜயினி மகாகாலிபுரத்தை ஆட்சி செய்யும் விக்ரமாதித்யர் சர்வ வல்லமை பெற்றவர். அவருக்கு தெரிந்தால் உடனே வந்து காப்பாற்றி விடுவார் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் எல்லாம் காசி விஸ்வநாதர் அருள் என நினைத்து கொண்டே உஜ்ஜயினி மகாகாலிபுரம் சென்றார். விக்ரமாதித்யரை சந்தித்து விபரத்தை கூறினார். எப்படியாவது அந்த தாயையும் குழந்தையும் காப்பாற்ற வேண்டும் என கூறினார். தனபால் செட்டியிடம் விக்ரமாதித்யர் கவலைப்பட வேண்டாம், காளிதேவியின் அருளால் எல்லாம் நல்லபடியாகவே முடியும் என்று தைரியம் சொல்லி அனுப்பினார். தனபால் செட்டி புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விக்ரமாதித்யர் வேதாளத்தின் தோள் மீது ஏறி புறப்பட்டார். காசி மாநகரை அடைந்த விக்ரமாதித்யர் தாயும் குழந்தையும் இறந்து கிடந்த கோயிலுக்கு சென்று சிறிதும் தாமதிக்காமல் கொதிக்கும் நெய் கொப்பரையில் குதித்து அந்த சுவடியில் குறிப்பிட்டபடி 2 ஜாம நேரம் நீந்தி கொண்டிருந்தார். இந்த மாதிரி அவர் நீந்துவதை பார்க்க பலரும் கூடிவிட்டனர். அப்பொழுதுதான் அந்த ஆச்சரியம் நடந்தது. தரையில் கிடந்த 2 சடலங்களும் தலையும் உடலும் இணைந்து உயிர் பெற்று எழுந்தார்கள். அந்த பெண் தன் குழந்தையை கட்டி அணைத்து கொண்டு திகிலுடன் சுற்றுமுற்றும் பார்த்தார். உடனே காளியின் அருளால் எந்த ஆபத்தும் இல்லாமல் கொப்பரையிலிருந்து வெளியே வந்தார் விக்ரமாதித்யர். பெண்ணே, நீயும் குழந்தையும் கழுத்து அறுபட்டு இறக்க காரணம் என்ன என்று கேட்டார். வறுமையின் துன்பம் தாழ முடியாமல் தான் இந்த குழந்தையின் கழுத்தை அறுத்துவிட்டு நானும் தற்கொலை செய்து கொண்டேன் என்றாள் அந்த பெண். அவளுடைய சோக வாழ்க்கையை அறிந்த விக்ரமாதித்யர் அவளுக்கு ஏராளமான செல்வத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார். பின்னர் தனபால் செட்டியின் தன்னலமற்ற நல்ல செயலையும் தர்ம சிந்தனையும் பாராட்டிவிட்டு அவரிடமிருந்து விடை பெற்று உஜ்ஜயினி மகாகாலிபுரம் போய் சேர்ந்தார். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய பதுமை, இத்தகைய கருணை உள்ளம் கொண்ட விக்ரமாதித்யரை போல இப்புவியில் யார் இருப்பார்கள்? எனவே அது மாதிரி கருணை உள்ளம் உமக்கு இருக்குமானால் இந்த சிம்மாசனத்தில் அமரலாம் என்றது. வழக்கம் போல பதுமை பேசி முடிக்கவும் பொழுது சாய்ந்து இருள் சூழ ஆரம்பித்தது. போஜராஜனும் சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி அரண்மனை அந்தப்புறம் சென்றார். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டு